நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேஷ ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/7/2026 வியாழக்கிழமை, ஆணி மாதம் 18ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மதியம் 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கத்தின் தேவதைகளை நமஸ்கரிப்பது விசேஷம். பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி வழிபடுங்கள். சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்வது விசேஷம். ஆண்கள், பெண்கள் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யக்கூடாது. சூரிய உதயம் காலை 5:57க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 9:27 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:41 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று மாலை 5:06 வரை வைத்திருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று காலை 9:27 வரை கரசை, பின்பு இரவு 9:56 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:41 வரை மிருகசிரீஷம், பின்பு திருவாதிரை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ குரு பகவான் சுக்கிர பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ கேது பகவான், மகரத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மிதுன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள்: திருவோண விரதம் மற்றும் சுப முகூர்த்த தினம். திருவோண விரதம் என்பது ஸ்ரீமன் நாராயணருக்கு உண்டானது. சந்திர பகவான் தான் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி. ஆக பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து சுவாமிக்கு கற்கண்டு நைவேத்தியம் செய்து அதனை பிரசாதமாக பலருக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு, சேவார்த்திகளுக்கு பிரசாதமாக கொடுப்பது விசேஷம். இந்த நாள் எதற்கெல்லாம் நல்லது, என்னென்ன வேலைகள் செய்தால் சிறப்பாக இருக்கும்? ஆடை நிமித்தமான செயல்களை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். ஆடு வாங்குவதற்கு நல்ல நாள்.
குளம் வெட்டுவதற்கு சிறந்த நாள், நவகிரக சாந்தி செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:16 முதல் 2:58 வரை மேஷ லக்னம், 2:59 முதல் 4:46 வரை ரிஷப லக்னம், 4:51 முதல் 6:56 வரை மிதுன லக்னம், காலை 6:57 முதல் 9:08 வரை கடக லக்னம், 9:09 முதல் 11:15 வரை சிம்ம லக்னம், 11:16 முதல் மதியம் 1:15 வரை கன்னி லக்னம், 1:16 முதல் பிற்பகல் 3:15 வரை துலாம் லக்னம், 3:16 முதல் 5:22 வரை விருச்சக லக்னம், 5:23 முதல் இரவு 7:34 வரை தனுசு லக்னம், 7:35 முதல் இரவு 9:40 வரை மகர லக்னம், இரவு 9:41 முதல் 11:32 வரை கும்ப லக்னம், 11:33 முதல் காலை 1:15 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைத்தாலே போதும், குரு பார்க்க கோடி நன்மை. குரு அருளே திருவருள் என்று வழிபடலாம். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று வழிபடுங்கள். என் தாய் தந்தைக்கு முதல் வணக்கம். விநாயகர், சிவ பார்வதி, முருகன் நின்பாதம் சரணம். என் குருவுக்கு வணக்கம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். குல தெய்வம், இஷ்ட தெய்வம், என்னை ஆளும் 1008 தேவதைகளுக்கும் அனைத்திற்கும் சரணம் சரணம். பஞ்சபூதம், இயற்கை பிரபஞ்ச சக்தி, நவநாயகர்கள் அனைவருக்கும் சரணம் சரணம் என்று சொல்லி இன்றைய நாளுக்கான வேலைகளை துவங்குவதால் ஸ்ரீ குரு பகவானுடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தினுடைய ஆசையும் பெற்றோர்களுடைய நல் கருணையும் உங்களுக்கு வழித்துணையாக வரும். ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத் வஜாய வித்மாகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். தமிழ் மந்திரம். குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய் போற்றி என்று வழிபட்டால் நன்மை. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்களினால் லாபகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உலகியல் நடவடிக்கைகள் குறித்து மனதில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். இன்று மனநிலையில் சில சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். தனக்கு யாரும் இல்லை என்கிற எண்ணங்கள் அவ்வப்போது வந்து போகலாம்.
இன்றைய நாள் பாதுகாப்பு இல்லாத தன்மை போல சில உணர்வுகள் உங்கள் மனதில் நிரம்பி வழியும். எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதிக பாரமாக கருத வேண்டாம். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய ஸ்தானத்தில் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் இருக்கும். வேலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கூட கைகூடி வரலாம். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வியாபாரம் பொறுத்த வரையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்லவிதமாக நடக்கும். பேச்சுக்கள் கைகூடி வரும். மனதில் ஒரு விதமான அமைதியும் ஏற்படும். சில நேரங்களில் சந்தோஷமாக இருப்பீர்கள். சில விஷயங்களை சாதித்தோம் என்கிற உணர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் நேரமாகும். ஆக உடனுக்குடன் எல்லாம் நடக்குமா என்றால் கேள்விக்குறி. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். பொறுமை நிதானத்தோடு நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் தெய்வத்தினுடைய அருட்செயலினால் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் மேம்படலாம். தம்பதியர்கள் உங்களுடைய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். அதில் மும்முரமாக செயல்படுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. எதை பேசினாலும் நாசூக்காக, ஒருவருடைய மனம் பாதிக்காதபடி, வார்த்தைகளினால் எந்த விதமான சங்கடங்களும் உண்டாகாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை அதிகமாக பேச வேண்டாம். உங்களுக்கு முடிந்த விஷயங்களை மட்டுமே, உங்களுக்கு உட்பட்ட எல்லைக்குட்பட்ட விஷயங்களை மட்டுமே பேசலாம், பகிரலாமே தவிர அவர்களுடைய சொந்த விஷயங்களையோ குடும்ப விவகாரங்களை பற்றியோ அதிகமாக பேச வேண்டாம். பெற்றோர்களுடைய விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். மிக கவனமாக செயல்படுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல விதமாக அமையும். பணம் நிதி நிலைமைகள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக முயற்சிகள் அதிகம் தேவை. சாதாரணமாக இருந்தால் எதுவும் செய்ய இயலாது. ஆக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளும் லட்சியங்களும் வேண்டும். உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடத்தில் சூழ்நிலைகளை அனுசரித்து நடக்க வேண்டும். வேலைகளில் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கேற்றாற் போல் மற்றவர்களிடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. ஆரோக்கியம் தொடர்பாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக கண் சம்பந்தமான பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கும் பொழுதே மருத்துவரை அணுகி சரி செய்வது, கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது மேஷராசி அன்பர்களுக்கு நல்லது. தினம்தோறும் அதிகாலை பொழுதே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்தால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாது. மேஷராசி அன்பர்களை இந்த நாள் திருவோண விரதம் என்பதால் பெருமாள் கோவிலில் உள்ள ஸ்ரீ கருடாழ்வார் சன்னதியை சுற்றி வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட சர்பதோஷம், கால சர்பதோஷம் நீங்கும். வியாழக்கிழமைகளில் ஒருவேளை விரதம் இருந்து மாலையில் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் தொடர்ந்து ஏற்றி வர விரதம் ஏற்ற 192 நாட்களில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கருத்தரிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆக குரு கடாட்சம் வேண்டி வழிபடுங்கள். ஆத்மார்த்தமாக வழிபட்டால் நல்லது. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தம் சாதகமாக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணியில் முன்னேற்றம் உண்டாகும். உங்கள் வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய செயல் திட்டங்களில் தெளிவுகள் பிறக்கும். எதை செய்தாலும் முன்கூட்டியே மிக அழகாக சிந்தித்து செய்வீர்கள்.
இதனால் உங்களுடைய வேலை பாராட்டுகளுக்கு உரியதாக்கும். வீட்டில் பெரியவர்கள் பெற்றவர்களிடம் ஆசிகள் கிடைக்கும். புதிய அனுபவங்கள் உண்டாகும். வேலை வியாபாரத்திற்காக வெளியூர் செல்பவர்களுக்கு வெளி வட்டாரங்களில் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அனுபவங்கள் உங்களுக்கு மேன்மையாக அமையும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் உங்களுடைய திறமைகள் என்னென்ன என்பதை வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள். உங்களுடைய வருங்கால துணையை மகிழ்விப்பதிலேயே உங்களுக்கு குறிக்கோள் அதிகமாகும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமைகள் திருப்திகரமாக இருக்கும். வேலைக்கு ஏற்றபடி வருமானத்திற்கு தகுந்த வேலை என்று இருக்கும். வியாபார வேலைகளில் பொறுமையாக இருந்து உங்களுடைய அபிவிருத்தி ஏற்படுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடியுங்கள். ஆராய்ச்சியுடைய மனப்பான்மை அதிகம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் பாராட்டுதல்களுக்கு உரியதாகும். நிர்வாக திறமை வெளிப்படும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். வளர்ச்சிக்குரிய நாள். தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரிவினை வாதங்கள் நீங்கும். ஒருவரை ஒருவர் மிக அழகாக புரிந்து அவர்களுடைய மனதை அறிந்து செய்வீர்கள். திறமைக்கு உண்டானபடி உங்களுக்கு சில பரிசு பொருட்களும் கிடைக்கலாம். பரிசு மழை அதிகரிக்கும். பாராட்டு மழை பெருகும். இப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு வருமானமும் உயரும். எதிர்பார்க்கக்கூடிய தகுந்தபடி உங்களுக்கு பண வரவு உண்டு. அதிக செலவுகள் ஏற்படுமோ என்கிற கவலை வேண்டாம். வீண் விரயங்களோ பண விரயங்களோ ஏற்படாது. சம்பாதிப்பது கையில் தங்கும். சுப காரிய முயற்சிகளுக்காக செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வீர்கள். தம்பதியர்களுக்குள் இருக்கக்கூடிய புரிதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி வெளிப்பாடாக இருக்கும். ஆரோக்கியம் இன்று சிறப்பாக திருப்திகரமாக அமையும். எந்த விதமான எதிர்வினைகளோ தீவினைகளோ வம்போ வழக்குகளோ இருக்காது. இதனால் மனதில் நிம்மதி பிறக்கும். கூடுமான வரையில் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். இறை வழிபாடு இந்த வியாழக்கிழமை தினத்தில் செய்வது மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும். இன்றைய நாள் திருவோண விரதம் என்பதால் திண்டுக்கல் டு பழனி சாலையில் ரெட்டியார் சத்திரம் அருகில் உள்ள கதிர் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோவிலில் உள்ள வீர மகா ஆஞ்சநேயர் இந்தியாவிலேயே அக்னி மூலையில் அமைந்துள்ளது மிக குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்களை எந்த நட்சத்திரத்திற்கு ஆலயத்தில் அர்ச்சனை செய்யப்படுகிறதோ அதற்கான பலன்கள் கோபுர கலசங்களின் மூலம் நட்சத்திர மண்டலங்களை விரைவில் சென்றடைகின்றன என்பது ஐதீகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரை அதிக நன்மை தரும். புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். நட்பு, பகை. நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும். அனுசரித்து நடப்பது நல்லது. திருவாதிரையில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். அவசரம் வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விவேகம், பொறுமை இந்த நாள் தேவை. பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் இரட்டிப்பான பலன்கள் இருக்கிறது. இன்றைய நாள் சிறப்பாக வளர்ச்சி பார்க்க முடியும். உங்களுடைய திறமைகள் என்னென்ன என்பதை நிரூபிக்கும் விதமாக உங்களுக்கு நல்வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை இருக்கும். வேலை நிமித்தமான பயணங்களை மேற்கொள்வீர்கள். உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நன்மை அடைய முடியும். மற்றும் உங்களுடைய லட்சியங்கள் என்ன, குறிக்கோள்கள் என்ன, அதை நோக்கிய பயணங்களாக இருக்கும். குறித்த நேரத்தில் உங்களுடைய லட்சியத்தை அடைந்தே தீர்வீர்கள். எதையும் சமாளிக்கக்கூடிய மனோபலம் உங்களிடம் பெருக்கும். வீட்டில் இருப்பவர்கள் பெரியவர்களிடத்தில் மற்றும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து அவர்களிடத்தில் பக்குவமாக பேசுங்கள். தினந்தோறும் தாய் தந்தையினிடத்தில் ஆசீர்வாதம் பெறுவது சூரிய பகவானையும் சந்திர பகவானையும் வணங்குவதற்கு சமம். மாதா, பிதா, குரு, தெய்வம் ஆக தாயையும் தந்தையையும் இரு கண்கள் போல வணங்கி வருபவர்களுக்கு எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் காணாமல் போகும். இதை முயற்சித்து பாருங்கள். அனுபவத்தை இதில் கடைபிடியுங்கள். தாய் தந்தையரிடத்தில் மன அமைதியோடு இருப்பதாக அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும்.
தேவையற்ற பேச்சுக்களோ விவாதங்களோ சலிப்புத்தனமோ இருக்கக்கூடாது. உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து போனால்தான் ஓரளவிற்காவது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். வேலை செய்யக்கூடிய ஸ்தானங்களில் அல்லது உங்களுடைய துணைவரிடத்தில் வாக்கு கொடுக்கும் பொழுது மிக கவனமாக இருங்கள். நடக்காத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். உங்களுக்கு தெரியும் என்ன சூழ்நிலைகள் இருக்கிறது என்று. ஆக அவர்களிடத்தில் மறுத்து பேசுவதோ மறைத்து பேசுவதோ இருக்கக்கூடாது. காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் சிறப்பான போக்கு இருக்கும் நேரத்தை நல்ல விதமாக கொண்டு செல்வீர்கள். நிகழ்காலத்தினுடைய நிலையை வருங்காலத்தை வசந்தமாக்குவது போல உங்களுடைய வேலைகள் அமையும். உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மகிழ்ச்சிகரமாக சில வார்த்தைகளை பேசுவீர்கள். மன ஒற்றுமை அதிகரிக்கும். இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களுக்கு நல்வாய்ப்புகள் அமையும். வேலை தொழில் முன்னேற்றம், வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும். தம்பதியர்கள் இருவருமே வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலோ அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். பணம் நிதி நிலைமைகள் சிறிய வகையில் கடன் வாங்கக்கூடிய நிலை, பணவரவு ஏற்படும். யாரிடத்திலாவது பெற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். தேவைகள் பூர்த்தி செய்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். இன்றைய நாள் ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது திடகாத்திரமாக பராமரிப்பீர்கள். நல்ல யோகாசனம், தியானங்கள் செய்வது, இறை வழிபாடு செய்வது மிகுந்த நன்மையை தரும். சகல கஷ்டங்கள் திருஷ்டிகள் நீங்க வழிபடுங்கள். வியாழக்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்தால் உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய வினைகள் கழியும். சிவ ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். நந்தியம் பெருமானை வழிபடுங்கள். வியாழக்கிழமை காலை அல்லது மதிய நேரத்தில் ஒரு வேளை உபவாசம் இருப்பது, அதாவது உணவினை தவிர்ப்பது நல்லது. காலையிலோ அல்லது மதியமோ அப்படி செய்தால் கடன், ருண, ரோக, சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். கடன், நோய், எதிரி போன்ற பிரச்சனைகள் உங்களை நெருக்காது. குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. ஆக மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தினுடைய நலன் கருதி விரதங்களை அனுஷ்டித்தால் சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சக ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். ஆதரவு தெரிவிப்பார்கள். இன்று வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனால் மனநிலையில் பதட்டத்தோடு இருப்பீர்கள். இந்த சூழ்நிலைகளை சமாளிப்பது மிக மிக நல்லது. அசௌகரியங்கள் ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்தாதீர்கள். சாதாரணமாக அமைதியாக இருப்பதே உங்களுடைய வேலையை சீக்கிரமாக முடிக்க உதவும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியை காண சற்று போராட வேண்டியதாக இருக்கும். இந்த பதட்ட நிலையை தணிக்க தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் இந்த பதட்டத்தை நிவர்த்தி செய்ய முடியும். மனநிலை சீராக அமையும். நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவீர்கள். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக பங்குதாரர்களுடைய செயல்களுக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டிய சூழலுக்கு கட்டாயம் உள்ளாகும். பங்கு சந்தை தொடர்பான விஷயங்களை முழுமையாக அலசி ஆராய்ந்த பிறகே முதலீடு செய்ய வேண்டும். புதிதாக வேலைக்கு சேருபவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நடக்கும் விதங்களை நன்றாக உணர்ந்து தெளிந்து செய்தால் நல்லது. காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடம் தவறுகளை சுட்டி காட்டுவீர்கள். அவர்களுடைய குறைகளை பற்றி பேசலாம். ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. கிரக அமைப்புகள் உங்களுக்கு மாறுபாடு தன்மையோடு இருப்பதால் மட்டுமே சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடகராசி அன்பர்கள், நிதி நிலைமைகள் மகிழ்ச்சிகரமாக இருக்க அதிக முயற்சிகள் தேவை. உங்களுடைய நிதி நிலைமையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டமிட வேண்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் உங்களுடைய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதிலும் சேமிப்பு செய்வதிலும் மும்முரமாக இருப்பீர்கள். எதை செய்தால் வியாபாரம் நடக்கும், செயல் நல்ல விதமாக இருக்கும், கைக்கு பணம் கிடைக்கும் என்கிற போக்கு அதிகமாகும். தம்பதியர்களுக்குள் மன ஒற்றுமை இருக்கும், நெருக்கம் உண்டாகும். எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளிலேயோ ஈடுபடாதீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சமாளிக்க கற்றுக்கொள்வது நல்லது. கடகராசி அன்பர்கள், குடும்ப விஷயங்களில் கூட அவ்வப்போது மன உளைச்சல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மனம் தளர்ச்சி அடையாதீர்கள். தைரியமாக வெற்றி நடை போட வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய மன உளைச்சலை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கவனம் தேவை.
உங்களால் யாருக்கும் மன வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். நிதி நிலைமைகளில் இன்றைய நாள் ஏற்ற இறக்கமாக இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்தால் நல்லது. உடல் ஆரோக்கியம் பற்றி பார்க்கும் பொழுது சளி தொந்தரவு இருக்கும் கடகராசி என்பர்கள் ஜலராசி என்பதால் இன்றைய நாள் திருவோண விரதம் பெருமாளை வழிபடுங்கள். தலைவலி காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி தீர்த்தம் வாங்கி பருகினால் சுவாமியினிடத்தில் பிரார்த்தனை செய்வது நல்லது. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகாஸ் சத்தியம் சத்தியம் வதாமியகம் என்று இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யுங்கள். அதே போல வீட்டில் வைத்தீஸ்வர அஷ்டகத்தை கேட்பது நல்லது. ஸ்ரீ நாராயணியம் 10வது தசாகத்தை கேட்பதால் வீட்டில் ஆரோக்கியம் நிலை பெற்று இருக்கும். ஆரோக்கிய லக்ஷ்மி உங்களிடம் வாசம் செய்வார்கள். ஏழை எளியவர்களுக்கு இந்த வியாழக்கிழமை தினத்தில் ஒருவருக்காவது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு உங்களால் முடிந்த யதாசக்திக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இதனால் கர்ம வினைகள் குறைய வாய்ப்புகள் உண்டு. வியாழக்கிழமைகளில் சுக்கிர பகவானுடைய ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஓரை பலன் தராது. சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைய இறை பிரார்த்தனை மிக மிக முக்கியம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். கடன் பற்றிய பய உணர்வுகள் குறையும். பிரச்சனைகள் தீரும். எண்ணிய சில உதவிகள் சாதகமாக அமையும். நேர்மறை எண்ணங்களை அதிகம் வளர்த்துக் கொள்வது இந்த நாள் மிக மிக நல்லது. 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஸ்ரீ சந்திர பகவானால் ருணரோக சத்ருஸ்தானத்தில் விரையாதிபதி இருப்பதால் இன்றைய நாள் குரு கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். குருமார்களை வழிபடுங்கள். அவர்களுக்கு கோவிலுக்கு சென்று உலர் திராட்சை, முந்திரி மற்றும் பருப்பு வகைகள் வைத்து மல்லிகை பூ சாற்றி வாசனை ஊதுபத்தி ஏற்றி வழிபட்டால் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். பொதுவாக வியாழக்கிழமை தினத்தில் ஒருவேளையாவது விரதம் இருந்து அனுஷ்டித்தால், காரணம் குரு பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவானோடு சேர்ந்து. ஆகவே சிம்மராசி என்பர்கள் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்க சாத்வீகமாக எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டு ஒரு வேளை விரதங்கள் அனுஷ்டிப்பது அவசியம். உங்களுடைய நம்பிக்கை உணர்வை அதிகப்படுத்துங்கள். நம்பிக்கையை மேம்படுத்துங்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அசதிகள் உண்டாக்கும். உடல் வலி ஏற்படும். அசௌகரியமாக உணர்வீர்கள். சூழ்நிலைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சில நேரம் நல்ல விதமாக இருக்கும். ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கிறது. உங்களுடைய செயல்திறன்களின் மூலம் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள முடியும். தியானம், யோகாசனங்கள், இறை வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில், உங்களுடைய நடவடிக்கைகளில் உணர்ச்சி வசப்பட வைக்கும். பொறுமையாக இருங்கள். அவசரப்பட்டு எதையும் பேசாதீர்கள். காதலிப்பவர்கள் வருங்கால துணையினுடைய குணநலன்களை அறிந்து செய்வது விசேஷம். உங்களுடைய குடும்ப சூழ்நிலையினுடைய மகிழ்ச்சி சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும். தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். மன கவலைகள் அதிகமாக இருந்தால் அமைதியாகி விடுங்கள். இறை பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவனுக்கு ஒரு டம்ளர் ஜலம், தண்ணீர் வைத்து விளக்கு ஏற்றி தூபதீப ஆராதனைகள் செய்து குடும்ப மேன்மை பெற, வளர்ச்சி பெறுவதற்கான திருப்பதிகங்களை பாராயணம் செய்தால் குடும்ப ஒற்றுமை மேம்படும். பணம், நிதி நிலைமைகள், பணப்புழக்கம் இருக்கும். இருந்தாலும் இன்னும் தேவைகள் அதிகமாக இருப்பதால் அவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்களுடைய செலவுகளை திட்டமிட வேண்டும், கண்காணிக்க வேண்டும். நிதி நிலைமைகளில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரலாம். மாணவர்கள் படிப்பில் புதுமையான சூழ்நிலைகள் அமையும். போட்டிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது பதட்டமும் பேர் ஆர்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல.
ஆகவே மனதை அமைதிப்படுத்துங்கள். சாந்தம் தேவை. நரம்பு சார்ந்த சங்கடங்கள் ஏற்படலாம். ஆகவே எதையும் நீங்கள் சமநிலையில் வைத்துக் கொள்வது நல்லது. அதிக உணர்ச்சி வசப்பட வேண்டாம். அதிக சந்தோஷத்தோடு ஆர்வத்தோடு எந்த வேலைகளிலும் செய்யாதீர்கள். இந்த நாள் நிதர்சனமாக அமைதியாக இருப்பதே நல்லது. சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். இறை வழிபாடு செய்தால் நன்மைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செல்வ சேர்க்கைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீங்கள் விரைந்து ஒவ்வொரு காரியத்தையும் மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். கனிவு இருக்கும். பேச்சுக்களில் இனிமை இருக்கும். பேசியே சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கான தன்னம்பிக்கை அதிகம் வளரக்கூடிய அற்புதமான நாள். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடி வரும். யூக வணிகம் என்பது விவேகமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வது சரியா தவறா என்பதை உணர்ந்து செய்யுங்கள். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். மிக நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வேலை தொழில் ரீதியாக உங்களுடைய வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும். அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு திருப்தியை தரக்கூடிய நாளாக அமைகிறது. காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வருங்கால துணையினுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய பேச்சு, பழகக்கூடிய விதங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, உங்களை அன்பாக கவனித்துக் கொள்ளக்கூடிய விதம் எல்லாமே உற்சாகத்தை கொடுக்கும். தம்பதியர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையிடத்தில் வெளிப்படையாக சில நல்ல விஷயங்களை பேசுவீர்கள். கருத்து ஒற்றுமை இருக்கும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அந்யுன்யம் உண்டாகும். மனதில் நினைத்த வேலைகளை உடனுக்குடன் செய்வது போன்ற உங்களுடைய மனநிலை அமையும். பிள்ளைகளுடைய எதிர்கால விஷயத்திற்காக குடும்பத்தோடு உட்கார்ந்து சில விஷயங்களை பேசுவீர்கள். காப்பீடு துறை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கன்னிராசி அன்பர்கள், உங்களுடைய பணம் நிதி நிலைமைகள் சுமூகமாக இருக்கும். இன்று அதிக பண வரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். யாரிடத்திலும் எந்த விதங்களுக்காகவும் எதிர்பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய சம்பாத்தியம் உண்டு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதுதான் என்ற ஒரே நோக்கத்தோடு இருப்பீர்கள். கேளிக்கை, விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பதில் ஆர்வம் அதிகம். வேலையாட்கள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும். புதுமையை விரும்புவீர்கள். புதுமையான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. பெரிய பிரச்சனை இருக்காது. கன்னிராசி அன்பர்களே, திடகாத்திரமாக இருப்பீர்கள். உங்களுக்கு புதன் பகவானை வழிபடுவது நல்லது. இன்றைய நாள் திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானுக்கு உண்டான நட்சத்திரம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. கன்னிராசி அன்பர்கள், வருடத்தினுடைய 365 நாட்களை திருப்படிகளாக கொண்ட திருத்தணி முருகப்பெருமானை ஆண்டுக்கு ஒரு நாள் தரிசனம் செய்தால் அந்த ஆண்டு முழுவதும் தரிசனம் செய்ததற்கு சமமாகும். ஸ்ரீமன் நாராயணர் பக்தை ஒருவத்தி காக்க பகவான் 10 அவதாரங்களையும் ஒரே சமயத்தில் தரிசனம் தந்த இடமும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் மந்திரத்தில் பெருமாள் உபதேசித்தருளிய ஸ்தலமும் திருநெல்வேலி தூத்துக்குடி சாலையில் வல்லநாடு அருகில் உள்ள அகரம் ஸ்தலமாகும். நேரம் இருப்பவர்கள், அந்த ஊருக்கு அருகாமையில் இருப்பவர்கள் கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாள் திருவோண நட்சத்திரம் என்பதால் திருக்கோவிலுக்கு சென்று ஸ்ரீமன் நாராயணரை மகாவிஷ்ணுவை வழிபடுவதால் சகல நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்கள், முன்னேற்றம் அதிகரிக்கும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருங்கள். அஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி கிரகங்கள் தான் உங்களை ஆளுமை செய்கின்றன. ஒரு மனிதனுடைய நடவடிக்கை அனைத்தும் சிந்திப்பதும் செயல்படுத்துவதும் கிரகங்களினுடைய சாராம்சத்தின் காரணமாகவே அமைகிறது. ஆக இந்த நாள் உங்களுக்கு பல நிலைகளில் யோகம் உண்டாக போகிறது. சந்தோஷமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். வேகமாக வேலைகளை முடிப்பீர்கள். சாதகமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உறவினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பிரிவினைவாதத்தோடு பிரிவாக வெளியே சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து இணையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. உறவுகளுக்கு மத்தியில் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உன்னதமாக அமைய போகிறது. கிடைக்கக்கூடிய வாழ்க்கையை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். இறைவனுடைய அனுகிரகமானது இந்த நாள் உங்களுக்கு பரிபூரணமாகவே அமைகிறது. திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு, வேலைகளில் உயர்வு, நிதி நிலைகளில் ஒரு சீரான அமைப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். புதிதாக வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு உங்கள் வீட்டை நாடி நல்ல செய்திகள் வரப்போகிறது. மன அமைப்பு சிறப்பாக இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். குதூகலத்திற்கு குறைவு இருக்காது. வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் மேன்மையான சூழல் உண்டாக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். செல்வ சேர்க்கை அமைப்பு சிறப்பாகவே இருக்கிறது. பணத்தை சேமிப்பது தொடர்பான எண்ணங்கள் பல நிலைகளில் உங்களுக்கு செல்லும். சொந்தமாக இடம் வீடு வாங்குவது, வங்கிகளில் சேமிப்பு செய்வது, அல்லது குழந்தைகளுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது, நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள், வீடு கட்டக்கூடிய செயல்பாடுகள், இது போன்ற ஒரு நிலையிலேயே உங்களுடைய எண்ண அலைகள் இருந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு மாணவ மாணவிகள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் மறதி தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கலாம். சில நேரத்தில் மனம் சம்பந்தமான விஷயங்களில் சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் சனி பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பயப்பட வேண்டாம். எண்ணத்தில் ஒரு சில மாற்றங்கள், தடுமாற்றம் வரலாம். உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் மாற்றங்களை விரும்புவீர்கள். அது தொடர்பான எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரம் நிமித்தமான முதலீடுகள் மேம்படலாம். வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். குரு பகவானை வழிபடுங்கள். அப்படி செய்யும் பொழுது குருவினுடைய அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே. இந்த தக்ஷணாமூர்த்தியினுடைய ஸ்லோகத்தை உச்சரிக்கும் பொழுது குரு பகவானுடைய அனுகிரகம், குருவருளே திருவருள் என்பார்கள். குரு பார்க்க கோடி நன்மை. இப்படி ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் தொடர்ந்து அவரை வணங்கி வர வர சுப சௌபாகியங்கள் கிட்டும். இன்னல்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரம் செழிப்பாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிலவும். மன அமைதியோடு காணப்படுவீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களே, சந்தோஷத்திற்குண்டான விஷயங்கள் நடக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் மட்டும் கவனமாக இருங்கள். எந்த விதமான எண்ணங்கள் இருந்தாலும் அவற்றை சீர்படுத்தி கொண்டு படிக்க செல்வது நல்லது. பெற்றோர்களுக்கு முதன்மையாக மதிப்பு மரியாதை கொடுத்து படிப்பவர்களுக்கு இன்னும் மேன்மையான நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். ஆக உங்களுடைய துணைவருடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். ஒற்றுமையாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும், நெருக்கம் இருக்கும், அந்யுன்யமாக இருப்பீர்கள். இருவருமே பேசக்கூடிய விஷயங்களே மிக சிறப்பான ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு சமரச போக்கு இருக்கும். சண்டை சச்சரவுகளோ வீண் விவாதங்களோ தேவையற்ற வீண் பேச்சுக்களோ இருக்காது. சமரசமான ஒரு நிலையில் இருப்பீர்கள். குடும்பத்தினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பிடிப்பீர்கள். நேர்மையாக இருப்பதுதான் உங்களுடைய தாரக மந்திரமும் கூட. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணம், கோட்பாடு, கொள்கை, லட்சியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்றபடி மற்றவர்கள் ஒரு சிலர் உங்களுக்கு நண்பர்களாக, நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். பகையாக இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராகவே நடப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் நேர்மையை எதிர்பார்ப்பது என்பது தேவையற்றது. ஆக இந்த நாளில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். காதலர்களுக்கு மனதில் இணைவு உண்டாக்கும். இருவருமே நல்ல ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்காலத்திற்கான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருவருமே நேர்மையானவர்களாக, நம்பிக்கை வாய்ந்தவர்களாக காணப்படுவீர்கள். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாகவே அமைகிறது.
குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு செய்யுங்கள். காலை 6 முதல் 7 மணி வரை குருஹோரை, அதே போல் மதியம் 1 முதல் 2 மணி வரை குருஹோரை, இரவு 8 முதல் 9 மணி வரை குருஹோரை, அதே போல மாலை 5 முதல் 6 மணி வரை குபேர காலம், 4 முதல் 5 மணி வரையிலும் 5 முதல் 6 மணி வரையிலும் இந்த குபேர நேரத்தை பயன்படுத்தி கொண்டால் குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். தனகாரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அருளும், திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு உயர்வு ஏற்படும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். ராசிக்கான சுப கிரக உரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரையில் பொதுவான விஷயங்களுக்கு உகந்தது. செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த உரையாகும். சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்பான செயலுக்கு சுக்கிர பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக்காரர்கள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புதியதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள், அனுகூலம் நிறைந்த நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், செயல்களில் வேகம் உண்டாகும். பொறுமை என்பது மிக அவசியம். விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முதலீடுகள் மேம்படும், சொந்தமாக இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உருவாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல நவகிரகங்களையும் விநாயக பெருமானையும் வழிபடுங்கள். சங்கடஹர சதுர்த்தி நாள் கொழுக்கட்டை, மோதகம், அப்பம் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபட சகல சுப காரியங்கள் தடையில்லாமல் நடக்கும், எண்ணங்கள் நன்றாக இருக்கும். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று விநாயக பெருமானை வழிபட தடைகளற்ற ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மனதளவுல புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். ஆகவே தொழில் நன்றாக நடக்கும், வேலைகள் சிறப்பாக இருக்கும். வாகன பயணங்கள்ல மட்டும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். வண்டியில் போகும் பொழுது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கை வரும்பொழுது குழப்பங்கள் இருக்கும். எந்த வழியில் எப்படி போகிறீர்கள் என்கிற புரிதலை உங்களுக்கு இருக்காது. வண்டியில் உட்கார்ந்தாலும் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்கிற சில ஆரம்பத்தில் வரக்கூடிய சில கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஆக எண்ணம் ஒரு பக்கம் இருக்கும், வண்டி ஓட்டுவது உங்களுக்கு வேறொரு பக்கம் இருக்கும். சிந்தனைகள் இப்படி ஒரு குளறுபடியானதாகவே இருக்கலாம். வாகன பயணங்கள்ல மட்டும் எச்சரிக்கையாக நிதானமாக கவனமாக போக வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. குடும்ப பெரியவர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்களிடத்தில் பெரியவர்களிடத்தில் கொடுக்கக்கூடிய சில மரியாதைகளில் குறைபாடு இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் களைந்து தாய் தந்தையரிடத்தில் ஆசி பெற்று உங்களுடைய செயல்களை செய்யலாம். அதே போல தாய் தந்தையர் அல்லாத பெரியவர்கள் வயதானவர்கள் வீட்டில் இருந்தாலும் அவர்களிடம் ஆசி பெற்று வேலைக்கு செல்லுங்கள். அப்பொழுது குரு பகவானுடைய அனுகிரகமானது உங்களுக்கு கிடைக்கும். பெரியவர்களை அவமரியாதை செய்யக்கூடாது. அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். மனதிற்கு பிடித்த மாதிரியான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு பெருக்கும். பணிகளில் சுறுசுறுப்பு இருக்கும். துரிதம் காட்டுவீர்கள். வேலையில் இருந்த சங்கடங்கள் நீங்கிவிடும். உங்களை பகையாக நினைத்தவர்கள் கூட நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய நிலை உருவாகலாம். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை தினத்தில் பாக்யஸ்தானத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் தந்தையினரிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்களோ வீண் பிரச்சனைகளோ செய்யாமல் இருப்பது அவசியம். விருச்சிக ராசி அன்பர்களே, தந்தைக்குண்டான மதிப்பு கொடுத்தே ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, வெளியே செல்பவர்கள் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு வெளியே செல்ல வேண்டும். ஆகவே விநாயக பெருமானை வழிபடுங்கள். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த ஸ்லோகங்களையும் உச்சரிக்கலாம். இப்படி செய்யும் பொழுது விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தினால் வேலைகள் சுறுசுறுப்பாக நடக்கும். தடை தாமதங்கள் உடையும். கண் திருஷ்டி, கெட்ட எண்ணம், பொறாமை கொண்டவர்கள் உங்களிடமே வரமாட்டார்கள். ஆக இந்த நாளில் விநாயகர பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். அருகம்புல் சாற்றி வழிபடுவது, வெள்ளருக்கு மாலை சாற்றுவது,
விநாயக பெருமானுக்கு பிடித்த அப்பம், மோதகம், கொழுக்கட்டை வைத்து நிவேதனம் செய்து இயலாதவர்களுக்கு தானம் செய்யலாம். அப்படி இல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய அன்னதானம் மிகப்பெரிய அளவில் உங்களை உயர்த்தும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சற்று மனக்குறைகள் இருக்கும், ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கலாம். சந்திர பகவான் சனியோடு இணைந்து இருப்பதாலும் கவனக்குறைவு ஏற்படும். படிப்பின் மீதான ஒரு எண்ணம் இருக்காது, ஈடுபாடற்ற ஒரு நிலையிலேயே படிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் இருக்குங்க. 7ஆம் வீட்டு அதிபதியான களத்திர பாவகத்தின் சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவியின் மூலமாகவும் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சுப பலன்களையே நீங்கள் பெறுவீர்கள். துணைவர் மூலமாக சொத்துக்கள் வரக்கூடிய நிலையும் ஏற்படலாம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு 7வது பாவகத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ல் இருப்பது வருமானத்தை ஈட்டி தரும், பெருமளவு லாபத்தை பெறுவீர்கள். காதல் வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும். விருச்சக ராசி அன்பர்களே, இருவருக்குமான பேச்சுவார்த்தையில் எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக அனுபவங்கள் என்பது எதிலுமே இருக்காது, தேவையற்ற வீண் பேச்சுக்கள் தான் இருக்கும். ஆக வாழ்க்கையினுடைய நிலையை பற்றிய புரிதல் வேண்டும். அனுபவங்களை நன்றாக படித்த பிறகு நீங்கள் வாழ்க்கையில் இணையலாம் என்கிற முடிவுக்கே வருவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இருவருக்குமான ஒரு பக்குவம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கையை நிச்சயம் செய்வது நல்லது. ராசிக்கான அமைப்பு படி வியாபாரத்திலும் சரி உயர்வு ஏற்படும். பொருளாதார நிலைகளில் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய உரை செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மேன்மையாக இருப்பீர்கள், நம்பிக்கை வாய்ந்தவர்களாக செயல்படுவீர்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் கைகூடும், ஆசைகள் அதிகரிக்கும், ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள். கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும், வருமானம் பெருகும், தொழில் விருத்தி உண்டாகும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய 3வது வீடு முயற்சி ஸ்தானம், சகோதர பாவகம், தைரியம், வீரியம், ஆண்மை, இதை பற்றி சொல்லக்கூடிய இடம். கம்யூனிகேஷன் தொடர்பான விஷயங்களை பற்றி சொல்வதும் இந்த 3வது பாவகம்தான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், காதல், குல தெய்வம், மனம், குழந்தை, இதை பற்றிய பேசக்கூடிய இடம் இந்த 5ஆம் பாவகத்துல. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது உத்தியோக வேலைகளில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பணி நிமித்தமாக உயர்வும் பெறுவீர்கள். திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு பயணப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். மனதில் எண்ணிய காரியங்களை துரிதமாக முடிப்பீர்கள். அந்த வேலையில் மிக நுணுக்கமான விஷயங்களையும் கற்றறிவீர்கள். திருமணத்திற்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும் என்பார்கள். ஆக குருபலம் என்பது குருவினுடைய பார்வை பட்டாலே தனுசு ராசி அன்பர்கள் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, இதுவரையில் திருமணம் ஆகாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருந்த உங்களுக்கு திருமணம் திடீரென்று கைகூடலாம். அது மட்டுமல்ல, பிரம்மாண்டமான ஒரு விஷயங்கள் கூட நடக்கும். ராசிக்கான 7ஆம் பாவகம் களத்திர பாவகத்துல சூரிய பகவானுடைய சஞ்சாரம். உங்கள் துணைவரிடத்தில் நீங்கள் கனிவாகத்தான் பேச வேண்டும். கோபங்கள், சில உணர்வுகள் வெளிப்படுத்தும் பொழுது சில கஷ்டங்கள் வரலாம். அதே போல நட்பு ரீதியாக இருக்கக்கூடியவர்களிடத்திலும் கனிவாக பேச வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையே மிகவும் சாதுரியமாகவும் மிக ஒரு சாதாரணமான சாந்தமான அமைதி நிறைந்த நிலையிலேயே இருப்பது அவசியம். சூரிய பகவான் களத்திர பாவகத்தில் இருக்கிறதுனால வீண் பேச்சுவார்த்தைகள் வரலாம். ஒரு சிலரிடத்துல சூடான விவாதங்கள் கூட இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே. தொழில் ரீதியாக கூட்டாளிகளோடு வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய கூட்டாளிகளுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். சில நேரம் வாக்குவாதங்கள் வரலாம். குழப்பங்கள் ஏற்பட்டு கூட தெளிவுகள் உண்டாகும். நுட்பமான சிந்தனைகள்ல பலருடைய அறிமுகத்தை நீங்கள் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான சில நிலைகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலை உண்டாகும். இணையம் சம்பந்தமான துறைகளில் வரவுகள் இருக்கும். வருமானம் பெருகும். தாராளமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
நல்ல சிந்தனைகள் இருக்கும். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் வரலாம். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பெரும்பாலும் வரவுகள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தின் மூலம் தந்தையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கலாம். இடம் சம்பந்தமான சொத்துக்கள் வரலாம். வீட்டில் பெரியவர்களுடைய ஆசிகள் கிடைக்கும். கூடுமான வரையில் லாபகரமான ஒரு அமைப்பு வேண்டுமானால் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. வியாழக்கிழமை குரு நாள். பெரியவர்களுடைய ஆசிகளோடு வேலைகளில் ஈடுபடலாம். லாபம் பெறுவதற்கு விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அது இன்னும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். காரணம், பொதுவாக உடல்நிலை நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மன நிறைவு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிதாக காணப்படாது. புரிந்து கொண்டீர்களேயானால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு வார்த்தைகளில் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய விதங்கள் தான் பிரதானமாக இருக்கும், முக்கியமானதாகவே அமையும். கவனமாக பேசுங்கள், கவனமாக இருங்கள். மனதில் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய நடவடிக்கை அமையக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, வியாபாரம் பொருளாதாரம் சம்பந்தமான நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டு. நிலம் சம்பந்தமாக வேலை செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். முதலீடு சார்ந்த எண்ணங்கள் மேன்மை பெறும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு இனிமையை ஏற்படுத்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரை உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். பேரருள் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அனுகிரகம் உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். எண்ணத்தில் அனுகூலமான பலன்கள் உண்டு. காரியங்கள் சித்திக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் ஏகதந்தம் ரிப்பீட். ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். குடும்ப உறவுகள் பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். உறவுகளை பற்றி புரிதல் என்பது அதிகமாக செய்து கொள்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் நன்றாகவே இருக்கும். ஆக வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படலாம். அலைச்சல்கள் என்பது காணப்பட்டாலும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கிடைக்கும். புது நபர்களுடைய ஆதரவு கிடைக்கலாம். புது மனிதர்களிடத்தில் பேசி உங்களுடைய காரியங்களை பற்றிய விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். அப்படி சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது உங்களுடைய சொந்த விவகாரங்களை பற்றி பேச வேண்டாம், தவிர்ப்பது நலம். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் இருக்கும். இந்த 2வது பாவகம்தான் கல்வி படிப்புக்குண்டான ஸ்தானமும் கூட. அதில் சனி பகவான் மற்றும் சந்திர பகவானுடைய சஞ்சாரத்தின் மூலம் மாணவர்களுக்கு சில குழப்பமான நிலை இருக்கும். சந்தேக உணர்வுகள் அதிகரிக்கலாம். பாடத்தை எப்படி புரிந்து கொள்வது என்கிற வழியே தெரியாமல் இருப்பீர்கள். ஆகவே இந்த ஒரு நிலைகளின் காரணமாக படிக்கக்கூடிய விஷயங்களை நன்றாக மனதில் பதிய வைத்துக் கொள்வதை விட புரிந்து கொள்வது அவசியம். புரிந்து படித்தால் எந்த நாளிலும் நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். சந்திர பகவானுக்குண்டான இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தால் மாணவ மாணவிகள் மட்டுமல்லாது வங்கியில் பணிபுரிபவர்கள், வேலையில் இருப்பவர்கள், தொழில் விஷயமாக செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே நற்பலன்கள் உண்டாகும். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 27 முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ சந்திர பகவானுக்கு பிடித்தமான எண்ணு 27. ஆக சந்திர பகவானுக்கு 27 நட்சத்திரங்களும் மனைவிமார்களாக அமைகிறார்கள். ஆக அவருடைய மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது 27 எண்ணிக்கை என்பது மகிழ்வை தரும். சேமிப்பு தொடர்பான விஷயங்களில் நிறைய ஆலோசனைகள் கிடைக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெற வேண்டி பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய துணைவர் மூலமாக நல்ல செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும். புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால்
பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. அதோடு குரு நாள் வியாழக்கிழமை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு இப்படி செய்யும் பொழுது அந்தந்த கிரகத்திற்குண்டான சாந்திகள் கிடைக்கும். ஆக புதன் பகவானுக்கு பச்சை பயிறு வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையில் தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலை இருந்தாலும் வியாழக்கிழமை நாளில் புதன் பகவானுடைய அனுகிரகம் அதிகமாக பெற வேண்டி புதன் பகவானையும் வணங்குங்கள். குரு பகவானுக்கான கொண்டைக்கடலை மாலை அணிவித்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிர பகவானுடைய சங்கடங்கள் நீங்க வேண்டுமானால் குரு பகவானுக்கு நீங்கள் வஸ்திரங்கள் சாற்றி வழிபாடு மேற்கொண்டால் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானுடைய தாக்குதல்கள் நீங்க வேண்டுமானால் விநாயக பெருமானுடைய வழிபாடு இந்த நாள் மிக மிக அவசியமாக செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு விநாயக பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய சில தொழில் தடங்கல்கள், தொழில் முடக்கம், வியாபாரத்தில் விருத்தியற்ற தன்மை, ஒரு அபிவிருத்தி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீக்கி விடுவார் விநாயக பெருமான். ஆக கேத்து பகவான் யாருக்கு கட்டுப்படுவார் என்றால் விநாயக பெருமானுக்கு மட்டுமே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும், மேன்மையாக இருப்பீர்கள், வருமானம் உயரும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான், சனி பகவான். ஆகவே ஏற்ற இறக்கமான நாளாகத்தான் இருக்கும். பெரிய அளவில் வருமானங்கள் என்பது காணப்படாது, முயற்சிகள் என்பது தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான். ஆக பெரியவர்களுடைய ஆலோசனைகள், நல்ல ஒரு மேன்மை, வசதி படைத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செயல்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து போக வேண்டிய நாள். உங்கள் துணைவரிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு அமைதியாக இருப்பது அவசியம். ஒவ்வொரு நபரையும் அந்த நவ கிரகங்களே ஆளுமை செய்கின்றன. ஆக உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய உணவு தன்மை எப்படி இருக்க வேண்டும், குண நலன்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் அந்த நவ கிரகங்களே. ஆக மனிதர்களுடைய செயல்பாடு எதுவுமே எடுபடாது. ஆக கிரகங்களினுடைய கட்டத்திற்கு ஏற்றபடியும் அமைப்புகளுக்கு ஏற்றபடி சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் பலன்களை உங்களுக்கு அமைகிறது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையலாம். ஓரளவேனும் உங்களுக்கு நிறைவு கிடைக்கும், நிம்மதி பெருகும். கடனில் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். அதற்கு ஏற்றபடி பொருளாதார நிலைகளிலும் புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு. ஏதாவது ஒரு வகையில் பொருளாதாரத்தை மீட்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம், அடகு வைத்த பொருட்களை மீட்டு எடுப்பதில் ஆர்வம், ஈடுபாடு எல்லாம் உண்டு. தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பொருட்களை வாங்கவும் செய்வீர்கள். புதிய முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சேமிப்பு அதிகப்படுத்தக்கூடிய விதமாக சில பணவரவுகள் இருக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். திடீர் யோகத்தோடு சந்தோஷமாக இருப்பீர்கள். புதிய உணவுகளை மட்டும் தவிர்ப்பது நல்லது. சந்திர பகவான் என்றாலே உணவு மற்றும் நீருக்குண்டான காரகத்துவம் பெற்றவர். பச்சை அரிசி என்பது சந்திர பகவானுக்கான ஒரு தானியம், நெல். ஆகவே சனி பகவானோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உணவு சம்பந்தமான விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் கவனமாக இருங்கள். கலப்படமற்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். ஆரோக்கியமான உணவுகளை தேடி எடுத்துக்கொள்வது அவசியம். ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்த்து விடுங்கள். அலைச்சல்கள் நண்பர்கள் மூலமாகவே ஏற்படலாம். கும்பராசி அன்பர்களுக்கு புதிய சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பகைமை உணர்வுகளை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். தடைப்பட்ட சில வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். ஆதாயம் ஏற்படும். நட்பு வட்டாரத்தில் உங்களுக்கான பெயர் புகழ் நிலைத்து நிற்கும்.
சின்ன சின்ன விவாதங்கள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். புரிதல் நிறைந்த நாள். கணவன் மனைவி கிடைக்கே ஒரு ஒற்றுமையான ஒரு அமைப்போடு இருப்பது அவசியம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் சில மறதி தொடர்பான பிரச்சனைகள் எழலாம். எவ்வளவு படித்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். கவனமாக படிக்க வேண்டும். வியாபாரத்திலும் சரி, வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக நீங்கள் பொருட்களை வைத்திருப்பது அவசியம். உள்கட்டமைப்பு தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். வீட்டை அலங்கரிக்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முன்னெடுப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய ராசி அமைப்பு ஸ்திர ராசி, அதாவது நிலையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து முடிப்பீர்கள். நிலையாக இருந்தால்தான் அந்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் முன் செல்வீர்கள். பாதியிலேயே அந்த விஷயங்கள் விடுபடுவது போல இருந்தால் அதனுடன் எந்த விதமான தொடர்பு மற்றவர்களாக இருப்பீர்கள். ராசிக்கான அமைப்பு படி புதிய விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பீர்கள். புரிதல் ஏற்படக்கூடிய நாள். மன அமைப்பில் உங்களுக்கு ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பு. சுக்கிர பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏற்றது. கல்வி தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போனால்தான் நிம்மதி. இதுவும் கடந்து போகும் என்பது போல செயல்படுங்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உதவி கிடைக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். ஏற்றம் உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விவாதங்கள் மறையும். நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். ஆதாயம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாம். வீட்டில் விசேஷம் நடக்கும். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோடு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்தவர்களுக்கு வீடு தேடி நல்ல விஷயங்கள் வரும். நற்செய்திகள் காரணமாக மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள். திறமையான பேச்சுக்கள் மூலம் பாராட்டுகள் கிடைக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து செல்வீர்கள். மிகுந்த ஒரு திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுக்கு மனநிலையில் நிறைவு உண்டாகும். பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். பாராட்டுகள் குவியும். உயர் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். மறைமுகமான ஆதரவுகளும் கிடைக்கலாம். ஆக மீனராசி அன்பர்களே, உங்களோடு பணி செய்யக்கூடிய மற்ற நபர்கள், உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவு பெருகும். ஊழியர்கள் உங்களுடைய செயலுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மன நிறைவாக பேசி மகிழ்வீர்கள். அலுவலகம் சென்றாலே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும். எண்ணத்திற்கு ஏற்றபடி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்களை மேற்கொள்வீர்கள். வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு வியாபாரம் செய்வீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கிறது. தவறிப்போன சில ஆவணங்கள் கூட அலுவலக ரீதியாக மீண்டும் கிடைக்கலாம். அல்லது வியாபார விஷயமாக நீங்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்த ஆவணங்கள் தொலைந்து போயிருந்தால் அவை மீண்டும் கிடைப்பதற்கான சூழல்கள் உண்டு. சமூக வேலைகளில் அக்கறைகள் அதிகமாகவே இருக்கும். பொறுப்புகள் மேற்கொள்வீர்கள். செல்வாக்கு உண்டாக்கும். உயர் மதிப்பு இருக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாகவே இருப்பீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மத்தியில உங்களுடைய செயல்பாடுகள் மிக பெருந்தன்மையாக இருக்கும். சொத்துக்களில் உயர்வினை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீடு, வண்டி, வாகனம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரலாம். சுகஸ்தானம் 4வது பாவகத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக அந்த இடத்தினுடைய நிலைக்கு ஏற்றாற்போல் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் ஏற்படலாம். பொதுவாக பார்க்கும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகளில் இது நாள் வரையில் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய நாள். மன நிறைவோடு இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். காதலர்களுக்கு மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த சில மனக்கசப்புகள் நீங்கும். கருத்து ஒற்றுமை அதிகமாகும். தெய்வ அனுகிரகத்தோடு சிறப்பாக செயல்படுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். ராசிக்கான கிரக அமைப்பு படி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருக்கும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான செயல்பாடுகள் அதிகரிக்கலாம்.
ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பினுடைய நிலையை உயர்த்தி கொள்வீர்கள். உயர்ந்த அந்தஸ்து இருக்கும். உறவினர்களுக்கு மத்தியில் பொருளாதார நிலைகளில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். இணையம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில்நுட்பம் சம்பந்தமான படிப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்கும். ராசிக்கான அமைப்பு படி சொத்து, வீடு, மனை வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் கூடுதலாகவே இருக்கும். எண்ணிய காரியத்தை திடமாக்க முடிப்பீர்கள். தாய் தந்தையருடனான அன்பு உங்களுக்கு அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். ராசிக்கான அமைப்பு படி சுப கிரக உரைகள் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குரு பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த விஷயத்திற்கும் அரசாங்கம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய செயல்பாடுகள் அற்புதத்தை ஏற்படுத்தும். தொழில் சார்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய உரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும், ஆசைகள் கைகூடி வரும், மன நிறைவாக இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள். நன்மைகள் அதிகரிக்கும், ஏற்றம் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களே 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும், முன்னேற்றங்கள் நிறைந்த நாள், மகிழ்ச்சி அதிகரிக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு மோதகம், அப்பம், கொழுக்கட்டை வைத்து நிவேதனம் செய்து வழிபடலாம். காரணம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானுடைய தாக்கங்கள் நீங்குவதற்கு தினம்தோறும் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வைத்து வழிபட்டால் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கும், தேக பலப்படும், விநாயக பெருமானுடைய அருளும் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப் பெருமானுடைய அருளும் நவ கிரகங்களுடைய நல்லருளும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.